ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதைத்தான் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு சூடான படுக்கறை காட்சியில் நடிகை விஜய் மகேஸ்வரி நடிச்சிருக்காங்க. அந்த வைரல் வீடியோ கண்டென்ட் தான் எட்டுத்துக்கும் பரவிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் வீடியோ கிளப்பி பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு விஜய் மகேஸ்வரி. ஸோ விஜய் சேதுபதியோட 3 பொண்டாட்டிகளில் ஒருத்தராக வந்து இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியிலிருந்தே சினிமா ஆசையில் இளம் வயசுலேருந்தே ரொம்பவே தன்னுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தவருக்கு ஒரு கவர்ச்சி வேடங்கள் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல நிகழ்ச்சிகளில் வந்து விஜேவா வேலை செஞ்சார். 2005ஆம் ஆண்டு சாணக்கியன் அப்படின்ற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பையனும் இருக்காரு. ஸோ 2005லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவர் 10ஆம் ஆண்டு 5 வருஷம் கழிச்சு அவரோட வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். ஸோ கணவரை பிரிந்ததுக்கு அப்புறம் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் இவர் அந்த வகையில் வந்து கோயிலி, மந்திர புன்னகை அப்படின்னு சொல்லி சில படங்களில் நடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னை 22 அப்படின்ற 2ஆம் பாகத்தில் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஏகப்பட்ட படங்கள் பண்ணாலுமே எல்லாமே வந்து சின்ன சின்ன ரோல். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா வந்து 7 நிமிஷம் அவ்வளோதான் அவருடைய டியூரேஷன் அந்த படத்தில் இருக்கும். ஸோ தொடர்ந்து படங்களில் நடிச்சிட்டு இவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் பாகங்களை வந்து எல்லாருக்குமே விருந்தாக்குனாரு. ஸோ என்னதான் இதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது அவருடைய கவர்ச்சிகள் விருந்தாக்கி இருந்தாலும், இப்போ ஒரு 38 வயசு ஆகக்கூடிய இந்த நிலையில இவருடைய அந்த அழகும் சரி, இவருடைய முன்னழகும் சரி எல்லாமே வந்து சூப்பரான கவர்ச்சி ஃபோட்டோ ஷூட் பண்ணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல மக்களுக்கு விருந்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதன் மூலமா தான் இவருடைய மக்களுடைய கவனம், ரசிகர்களுடைய கவனம் எல்லாமே விஜய் மகேஸ்வரி இவ்வளோ கவர்ச்சி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வகையில் அவருடைய கவர்ச்சி ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதன் மூலமாக தான் அடுத்தடுத்த படங்கள் வந்து கிடைச்சிது. இந்த நிலையில் அதன் மூலமாக அந்த கவர்ச்சியின் மூலமாக இவர் ஒரு ஆல்பம் பாடலில் டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஸோ சமீப காலமாக சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவர் அவருடைய கவர்ச்சி அவதாரத்தை பார்த்து ஒரு படத்துலேயே வந்து புக் பண்ணாங்க. அதுதான் வந்து கிசு கிசு அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் மகேஸ்வரிக்கு ஒரு ரோல் வந்து கிடைச்சிது. பக்கத்து வீட்டு ஆண்டி கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ பக்கத்து வீட்டு ஆண்டியை ஒரு சின்ன பையன் வந்து வச்சு செய்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் இடையான அந்த அந்த இன்டிமேஷன் சீன், அப்புறம் வந்து அந்த படுக்கறை காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லை மீறிய கவர்ச்சியும் காட்டுறாங்க. ப்ளஸ் மொத்த காட்சிகள் ஏராளமாக இருக்குது படத்தில். ஸோ ரசிகர்கள் விஜய் மகேஸ்வரி கிட்ட எதை எதிர்பார்த்தாங்களோ அது வந்து ஒரு பக்காவான ஐட்டம் ஆண்டியான ஒரு ரோலை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அந்த ரிலீஸ் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் இந்த படத்தில் படுக்கறை காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ விஜய் மகேஸ்வரியை இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.